அவர் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல. அவர் தொடர்ச்சியாக பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வேலையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த தாய் மகள் அவரோட உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னதாக சீமான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பெரியாரை பற்றி பல அவதூறு இருக்குது. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட அவதூறை மட்டும் எடுத்து சீமான் பேசுவதற்கான காரணம், ஒருவேளை சீமானுக்கு இது போன்ற விருப்பம் இருந்திருக்கலாம். தந்தை பெரியார மேடையில் நின்று பேசுகிறப்ப அன்னைக்கு அதை படிச்சுட்டு வந்து பேசுறாரு, இப்போ தான் எதையோ படிச்சுட்டு வந்து இப்போ கக்குறாரு, வாந்தி எடுக்கிறாரு. அதனால் இந்த சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக பேசி வருகிற இந்த கருத்து எல்லாம் ஒவ்வாமை கருத்து. எங்கேயோ இப்போ எதை சாப்பிட்றோமோ அதை வாந்தி எடுக்கிற மாதிரி இன்னைக்கு அவர் எடுத்துட்டு. ஏன்னா பிரஸ்ல அப்படிலாம் பேசக்கூடாது. கலைஞரை பற்றி பேசினாலும் கைது பண்ணுறது இல்லை, பெரியாரை பற்றி பேசினாலும் கைது பண்ணுறது. அப்படி சீமான் மேலே இந்த அரசுக்கு என்ன பயம்? அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, உங்களுக்காக போராட்டம், நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்கன்னா அது காரணம் நாங்கள்லாம். நாங்கள் 150 நாள் ஜெயிலில் இருந்தோம். தந்தை பெரியார் யாரும் இழிவு செய்ததில்லை. சீமான் இழிவு செய்கிறார் என்றால் சீமானுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக அதை செய்கின்றார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கம் காட்டுவதற்காக திரு சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியை பாராட்டும் விதமாக அவருக்கு இனி வரும் காலத்தில் பாட்டிலாக கோமியம் அனுப்பப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கருஞ்சட்டை படை மீண்டும் தமிழ்நாட்டில் உருவாக்குவோம். கருஞ்சட்டை படைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு இனி கோமியம் குடிக்கிற இந்த சாணியை கையில் ஏந்தி தின்கிற இந்த சீமானுக்கு உரிய பதிலை நாங்கள் விரைவில் தொடர்ந்து தருவோம். எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் சீமானால் சொல்ல முடியாது. நாங்கள் சொல்லுகின்றோம், சீமான் அயோக்கியன். சீமான் அயோக்கியன். நாங்கள் 15 ஆண்டு காலமாக பார்த்துட்டோம். ஈழ அரசியலில் போராட்டம் நடத்துவதற்காக அழைப்பு கொடுத்த பொழுது வரவில்லை. அவர் திமுக அதிமுக அதற்கு மாற்று என்று சொல்கிறாரே ஒழிய இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக நாங்களும் வருகிறோம், சேர்ந்து செய்வோம் என்று சொன்னதுக்கு ஏன் வரவில்லை? அப்ப சீமானுக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு என்று நான் கேட்க வேண்டிய நிலைக்கு எங்கள் தள்ளிவிடாதீர்கள். வெளிப்படையா சொல்றோம். யார் யாரையோ கைது பண்றீங்க, போராடுறவங்களாம் கைது பண்றீங்க. இது மாதிரியாக கீழ்த்தரமாக பேசுகின்ற சீமான் மீது இதுவரை நடவடிக்கை இல்லை. ரங்கராஜ் பாண்டே மீது இதுவரை நடவடிக்கை இல்லை. நாங்கள் எல்லாமே வழக்கு கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுப்பீங்களா? இந்த மாரிதாஸ் என்கின்ற ஒருவர் தொடர்ச்சியாக பொய் செய்தியை பரப்புறார். அவர் மேலே நாங்கள் வழக்கு கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இவரை யாருன்னே தெரியாத அளவிற்கக்கூடிய ஒரு படம், அந்த படத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் தலைவரின் பிள்ளை என்று சொல்லி இன்றைக்கு தமிழர்களை பார்ப்பனிய கூடாரத்தில் விற்பனை செய்கிற ஒரு பெரும் பச்சை வியாபாரியாக மாறிவிட்டார். இந்த வியாபாரியை எதிர்த்து நாங்கள் களத்தில் நிற்போம். இனி பொய் புழுகு முட்டையை பேசிக்கொண்டு இந்த தமிழ்நாட்டில் திரிய முடியாது. ஆனா பாரதிய ஜனதா RSS சித்தாந்தம் இருக்கிறவங்க இந்துத்துவ அமைப்புகளுக்கு பூரா நீங்க உங்களுடைய அனைத்து உதவிகளும் செய்றீங்கன்னா நீங்க என்ன திராவிட மாடல் அரசு? சீமானை கைது பண்றதுக்கு ஏன் உங்களுக்கு வக்கில்ல? என்ன காரணத்துக்காக? திருமாவளவன் இல்லைன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைன்னா நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்களா? வேல்முருகன் இல்லைன்னா நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்களா? சீமான் துரோகம் செய்திருக்கிறார். தமிழகத்தின் எதிரியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இரண்டும் கைகோர்த்திருக்கிறார். ஆகவே 2 நபர்களையும் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களாகிய நாங்கள் இதை வெளிப்படையாக பகிரங்கமாக சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். நாங்கள் இனிமேல் சீமான நீங்க திருத்திக்கோங்கலாம் கேள்வி கேட்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் திருத்தினா திருத்தலனா எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த நபர் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய, அம்பலப்படுத்த வேண்டிய நபர். எந்த சொல்லின் தமிழ்நாட்டில் இனி சீமானுடைய பேச்சு முடிஞ்சு போச்சு. பெரியாரை எதிர்த்த, பெரியாரிய கருத்துக்களை ஏற்க மறுத்த யாரும் இந்த மண்ணில் சுதந்திரமாக நடமாடியது கிடையாது. அவருடைய அரசியல் வாழ்வு முடிவுற்றது. சீமானுடைய அரசியல் வாழ்வு இத்தோடு முற்று பெற்றது. சீமான் ஒரு கருத்து சொல்லுவாராமா, ஆதாரத்தை கேட்டால் சீமான் இல்லைன்னு சொல்லுவாராமா. உடனே அண்ணாமலை அடுத்த நாள் எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, தேவைப்படாத வெளியிடுறேன்னு சொல்றாமா. அண்ணாமலை தயவு செஞ்சு ஆதாரத்தை வெளியிடுங்க, யோகியமாக இருந்தால் வெளியிடுங்க. இந்த சந்திப்பானது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தந்தை பெரியார் குறித்து உண்மைக்கு மாறான, பொய்யான, அவதூறான செய்திகளை தொடர்ச்சியாக பேசி வருவதை கண்டிக்கின்ற வகையிலே நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றோம். தந்தை பெரியார் குறித்தான அவதூறுகள் நீண்ட காலமாகவே பரப்பப்பட்டு வருகின்றன. அதற்கான எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாமல் அவர் பேசிய கருத்துக்களை திரித்து அதை அவதூறாக பரப்புவது என்பது பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். அந்த செய்திகளை கையில் எடுத்து சீமான் தந்தை பெரியாருக்கு எதிரான குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றார். அது குறித்தான ஆதாரங்களை கேட்டபொழுது அந்த ஆதாரங்கள் தன்னிடத்தில் இல்லை என்றும்
அந்த ஆதாரங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டால் உலகத்திற்கு தெரிய வரும் என்பதாக அவர் பேசுகின்றார். ஆக அவரிடத்தில் எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல் மூல ஆவணங்களை வாசிக்காமல் அவர் இந்த அவதூறுகளை வேறு எங்கோ படித்து பரப்புகிறார் என்பது அவரது வாயிலாகவே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சீமான் திரும்ப திரும்ப பேசுவது தந்தை பெரியார் கருத்துக்களை நாட்டுடைமையாக்கினால் அந்த தகவலை எல்லாம் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். நாட்டுடைமையாக்குவது என்பது என்னவென்றால் ஒருவருடைய கருத்துக்களை அனைவரும் அனைத்து பதிப்பகங்களும் பதிப்பிக்கலாம் என்பதாகத்தான் நாட்டுடைமையாக்குவதோட அர்த்தமாக இருக்கிறது. தந்தை பெரியாரினுடைய எழுத்துக்களை திராவிட கழகம் சுயமரியாதை பதிப்பகம் புத்தகமாக நூல்களாக வெளியிட்டிருக்கிறார்கள். பெரியாரிய அறிஞர்கள் அதை புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே நீங்கள் அது குறித்தான தகவலை தேடி எடுக்க முடியும். நாட்டுடைமையாக்குறதுங்கிறது என்னன்னால் யார் வேணாலும் அந்த புத்தகத்தை போடலாங்கிற அர்த்தம். ஆக நாட்டுடைமையாக்குவது என்பது வேறு, ஒரு தகவலை தேடி தெரிந்து கொள்வது என்பது வேறு. ஆகவே இந்த தகவலை தேடி தெரிந்து கொள்வதற்கு பெரியாரினுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிட கழகம் சுயமரியாதை பதிப்பகம் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் எடுக்கலாம். அல்லது பெரியாரிய அறிஞர்கள் குடியரசு இதழை, விடுதலை இதழை படியெடுத்து அப்படியே புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே நீங்கள் எடுத்து மேற்கோள் காட்டலாம். இப்படி எதுவுமே இல்லாம இவங்களாவே பெரியார் சொன்னதாக ஒரு செய்தியை டைப் பண்றாங்க. அந்த டைப் பண்ணி இதுதான் ஆதாரம் எடுத்து பரப்புறாங்க. நீங்க சொன்ன ஆதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த 4-5 வரிகளுடைய மொத்த பக்கத்தையும் அல்லது புத்தகத்தையும் கொடுங்கன்னா இது வரைக்கும் கொடுக்கல. ஆனா கேட்ட நாட்டுடைமையாக்குனா தர்றேன்னு சொல்றேன். சீமானுக்கு உண்மையாலுமே நாட்டுடைமையாக்குவதுனா என்னன்னு தெரியுமா? தோப்பா அவர்களுடைய பேராசிரியர் தோப்பா அவர்கள் சீமானுக்கு பேராசிரியராக இருந்தவர். அவருடைய புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டதுன்றதுக்கு பிறகு என்ன ஆனதென்றால் அனைத்து பதிப்பகங்களும் பேராசிரியர் தோப்பாவினுடைய புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறோம். புத்தக சந்தைக்கு போனீங்கன்னா பல்வேறு பதிப்பகங்கள் அவருடைய புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறார்கள். இதுதான் நாட்டுடைமையாக்கப்படுவது என்பதன் அர்த்தம். அவருடைய கருத்துக்களை யார் வேண்டுமானாலும் பதிப்பிக்கலாம் என்று திராவிட கழகம் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை தொகுத்து பதிப்பித்திருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான பக்கங்களிலே அந்த கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றன. இப்ப நாட்டுடைமையாக்கப்பட்ட என்ன பண்ணுவார்னா சீமான் தந்தை பெரியாரின் கருத்து என்று சொல்லி இவரை திரித்து செய்தி புத்தகமாக வெளியிடுவார். அண்ணாமலை ஒரு புத்தகத்தை வெளியிடுவார். ரங்கராஜ் பாண்டே ஒரு புத்தகத்தை வெளியிடுவார். RSS ஒரு புத்தகத்தை வெளியிடுவாங்க. இதெல்லாம் தந்தை பெரியாரோட உண்மையான கருத்தா இல்லையா என்பதை மறுபடியும் மூல புத்தகத்தை தேடி நாம் போக வேண்டியிருக்கும். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த புத்தகங்கள் மூல ஆவணங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களையே திரித்து இவங்க அவதூறா பரப்பும் பொழுது ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் 6% 7% வாக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. அவரே இவ்வளவு தூரம் பொய்யாக ஒரு தகவலை பரப்பும் பொழுது இது நாட்டுடைமை ஆக்கினால் இவருடைய தந்தை பெரியாரோட கருத்துக்களை வரிக்கு வரி திருத்தி இவர்கள் திரிப்பார்கள் என்பது அம்பலமாகியிருக்கிறது. ஆக நாட்டுடைமை ஆக்குவதற்கு என்பதற்கும் ஆதாரம் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சீமான் கையில் ஆதாரம் இல்லை. வாய்க்கு வந்ததையும் RSS அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு வெளியிட்ட புத்தகத்தில் இருந்து அல்லது அவர்கள் வெளியிட்ட பரப்பிய அவதூறிலிருந்து எடுத்து சீமான் பேசியிருக்கிறார். ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகவராக பிரதிநிதியாக சீமான் பேசியிருப்பது என்பது அம்பலமாகிறது. தந்தை பெரியார் சீமான் சொன்னதை போன்ற எந்த கருத்தையும் சொல்லவில்லை. அதனுடைய பக்கங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கின்றன. அவர் என்ன தந்தை பெரியார் என்ன சொல்லுகிறார் என்றால் உலகத்திலே திருமண முறை என்பது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் வேறு வேறாக இருக்கிறது. இங்கே அத்தை மகளை திருமணம் செய்வது ஒரு முறை என்று சொல்லுகிறார்கள். சித்தப்பா மகளை திருமணம் செய்வது ஒரு முறை என்று சொல்லுகிறார்கள். பர்மா போன்ற தேசங்களிலே தங்கையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முறையை வைத்திருக்கிறது. இது மாதிரி பல முறைகள் உலகெங்கிலும் இருக்கின்றன. இதற்கென்று ஒரு பொது முறை இல்லை என்று அவர் சொல்லுகிறார், சுட்டி காட்டுகிறார். ஒவ்வொரு ஊரில் என்ன மாதிரி திருமண முறையெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத எடுத்து காட்டுகிறார். அதுதான் தந்தை பெரியார் சொன்னது. புராணங்களில் இதிகாசங்களில் ஆபாசமான கருத்துக்கள் கதைகள் இருக்கின்றன. அதை கண்டித்து பேசுகின்றார். பிரம்மா தனது மகளையே திருமணம் செய்து கொண்டார். குருவினுடைய மனைவியை மாணவனே வன்புணர்வு செய்து கொண்டார். இப்படி எல்லாம் பல கருத்துக்கள் வருகிறது. இதெல்லாம் சமூகத்துக்கு ஒவ்வாதது, சமூகத்துக்கு கேடு விளைவிப்பது. இந்த புராணங்களை எல்லாம் நிராகரியுங்கள் என்றுதான் தந்தை பெரியார் சொல்லுகிறார். உண்மையாலுமே சீமானுக்கு அக்கறை இருந்ததுன்னா இந்த தாய் மகள் என்றெல்லாம் சொல்லுகிறாரே இதெல்லாம் கேடுகட்ட செய்தி என்று சீமான் நம்புவார் என்றால் இந்த புராணங்களை கேள்வி எழுப்பணும், இதிகாசங்களை கேள்வி எழுப்பணும். அண்ணாமலையும் இந்த புராணத்துக்கும் இதிகாசத்துக்கு கேள்வி எழுப்பணும். இவங்களுக்கு உண்மையாலுமே அதன் மீதெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது.
இந்த புராணத்தில் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். புராணத்தில் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். புராணத்தில் இருக்குல்ல, யாராவது மறுத்திருக்காங்களா? அதைத்தான் எடுத்து கண்டிக்கிறார். இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னா சின்ன பிள்ளைங்க மனசு கெட்டு போயிருமே, சின்ன இளைஞர்களுடைய மனது கெட்டு போயிருமே, சமூகம் கெட்டு போயிருமே எடுத்து சொல்லியிருக்கிறார். உண்மையாலுமே சீமானுக்கும் அண்ணாமலைக்கு அக்கறை இருந்ததுன்னா அந்த புராணத்தை கேள்வி கேட்கட்டும். அந்த புராணங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆபாசமான கதைகள் அச்சிடப்படக்கூடாது, தடை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்கட்டும். ஆக இது என்னன்னா, சீமான் ஒரு கருத்து சொல்லுவாராமா, ஆதாரத்தை கேட்டால் சீமான் இல்லைன்னு சொல்லுவாராமா, உடனே அண்ணாமலை அடுத்த நாள் எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, தேவைப்படாத வெளியிடுறேன்னு சொல்றாமா. அண்ணாமலை தயவு செஞ்சு ஆதாரத்தை வெளியிடுங்க, யோகியமாக இருந்தால் வெளியிடுங்க. அது பொய்யாக திரிக்கப்பட்டதாக இருந்தால் அதன் விளைவுகளை அண்ணாமலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலைக்கு தெரியும், இந்த மாதிரி ஃப்ராடான, தவறான, போலியான, தயாரிக்கப்பட்ட செய்திகளை வெளியிட்டால் என்ன ஆகுன்ற அண்ணாமலைக்கு தெரியுங்கிறனால தான் கேட்டால் வெளியிடுகிறோம் என்றோடு நிறுத்திக் கொள்கிறார். அதே போல ரங்கராஜ் பாண்டே தொடர்ச்சியாக பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொய்யை பரப்புவது மட்டும் வேலை ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தாங்க, அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது என்று தடுத்த பக்தர்கள் 12,000 பேர் தலையை வெட்டினார்கள் என்று அவர் பேசுகிறார். அறிஞர் போ வேல்சாமி அவர்கள் எடுத்து அந்த ஆவணங்களை எடுத்து, எந்த ஆவணங்கள்னா ஸ்ரீரங்கம் கோவிலினுடைய அந்த ஜீயர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆவணங்கள் 1000 ஆண்டுகளாக தொகுக்கப்பட்ட கோவிலினுடைய ஆவணங்களிலிருந்து எடுத்து சொல்கிறார். அதில் 12,000 பேர் தலை வெட்டப்படவில்லை, 12,000 பேருக்கு மொட்டை அடிக்கிறாங்க. இன்னைக்கும் வைணவ கோயிலே மொட்டை அடிக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய ஒரே கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் தான். அம்மா மண்டபத்துக்கு போனால் மொட்டை அடிக்கிறது நடக்குதா இல்லையா? அங்க மொட்டை அடிக்கிறாங்க, மொட்டை அடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த கோவிலில் ஒரு பார்ப்பனர் இந்த படையெடுத்து வந்த இஸ்லாமிய மன்னனுக்கு, படை தளபதிக்கு உதவியாளராக போய் சேர்ந்திருக்கிறார். இதெல்லாம் ஆவணமாக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆவணத்தை எடுத்து வெளியிட்டிருக்கிறார். ஆனால் ரங்கராஜ் பாண்டே என்ன பேசுறாரு, 12,000 பேர் தலையை வெட்டினாங்கன்னு. ரங்கராஜ் பாண்டே மேல வழக்கு பதிவு செய்யணும், திமுக அரசு செய்யாது. சீமானை நேரம் சிறையில் தள்ளியிருக்க வேண்டும், அதை செய்யல. இது மாதிரி பொய்யான தகவலை மக்களுக்குள்ளாக பரப்பி பதட்டத்தை உருவாக்குவதும், சமூகத்திற்குள்ளாக முரண்பாடுகளை கொண்டு வருவதும், தமிழ்நாட்டில் எல்லோரும் முன்னேறுவதற்காக, கல்வி உரிமைக்காக, வேலை வாய்ப்பு உரிமைக்காக பாடுபட்ட, சுயமரியாதைக்காக பாடுபட்ட தந்தை பெரியார் இழிவு செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இந்த நபர்கள் எல்லாம் பிடிச்சி உள்ள போட வேண்டாமா? இவர்களை கைது செய்ய வேண்டாமா? ரங்கராஜ் பாண்டே மேல கைது செய்ய வேண்டாமா? இப்படி ஒரு அவதூறு 12,000 பேரை இஸ்லாமியர்கள் படையெடுப்பாளர்கள் தலையை வெட்டி கொண்டாங்கன்னு ஒரு அபாண்டமான பொய்யை பரப்புறார். இதை கேட்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க, சக இஸ்லாமியரை விரோதியா நினைப்பாங்க. ஆனா ஆவணத்தில் அப்படி இல்லை, கோயில் ஆவணத்தில் அப்படி இல்லை. யாராவது கேள்வி கேட்ட, அரசு வழக்கு பதிவு செஞ்சுதா? ரங்கராஜ் பாண்டேனுடைய அப்பா தவறியதற்காக முதல்வர் நேரம் வீட்டுக்கு போய் துக்கம் கேட்கிறார். முதல்வர் அவர்களே, இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரங்கராஜ் பாண்டே பரப்பியிருக்கிறார், சீமான் பரப்பியிருக்கார். 2 பேர்த்து மேலேயும் நீங்க நடவடிக்கை எடுக்கல. சீமானை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், தொடர்ச்சியாக அவதூறு செய்வதை மட்டுமே, பொய்யை பேசுவது மட்டுமே அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறார். அவருக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவருக்கு தமிழ் தேசியம் என்றால் என்னன்னு தெரியாது. இதுவரைக்கும் தமிழ் தேசிய கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்ன என்று எந்த மேடையிலும் 16 ஆண்டுகளில் அவர் பேசியதில்லை, எங்கேயுமே அவர் பேசினதில்லை. அதனால அவர் தமிழ் தேசியவன் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, அவரா சொல்லிட்டு இருக்கிறார். அவர் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல. அவர் தொடர்ச்சியாக பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வேலையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த தாய் மகள் அவரோட உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னதாக சீமான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பெரியாரை பத்தி பல அவதூறு இருக்குது. ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட அவதூறை மட்டும் எடுத்து சீமான் பேசுவதற்கான காரணம், ஒருவேளை சீமானுக்கு இது போன்ற விருப்பம் இருந்திருக்கலாம். நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன், சீமானுக்கு இது போல விருப்பம் இருந்திருக்கலாம். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆகவே அவர் அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்கள், அவரோடு பழகக்கூடிய பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது என்பதை இச்சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் சீமான் இதுவரைக்கும் இது எந்த ஆதாரமும் சொல்லாம அவர் போற போக்கில் பெரியாரின் மீது அவதூறை வீசுகின்றார். ஆகவே இது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே நான் இதை குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன். அதே போல சீமான் பேசியவுடன் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி கும்பலும் அவருக்கு ஆதரவாக வருகிறது. ஆகவே அவர்களுக்குள் நெருக்கமாக இருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. தந்தை பெரியாரை பற்றி சீமான் பேசியதற்கு இதுவரை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசவில்லை. அதிமுக தரப்பிலிருந்து கண்டனம் வரவில்லை. நாங்கள் அது கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம். அதே திராவிடன் என்று சொன்னால் திருடன் என்று பொய் சொல்லுகிறார். அப்படிலாம் எந்த இடத்துலையும் ஆதாரம் இல்லை, அவர் வாய்க்கு வந்ததை பேசுறாரு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சிருக்கிறாங்க. தயவு செஞ்சு பேசுங்க.
தமிழ்நாட்டில் கட்சி மாறுபாடு என்று எல்லாருமே பேசியாக வேண்டும். எல்லாருமே பெரியாரை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் தான் இங்கே இருக்கின்றன. பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அப்ப சீமான் பெரியாரை விமர்சிக்கிறார் என்றால், பெரியார் மீது அவதூறு பேசுகிறார் என்றால், அவருக்கு யாரிடமிருந்து தனக்கு ஆதாயம் வரும் என்று எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தா அது பாஜகவிடமிருந்து, சங்கிகளிடமிருந்து, மோடியிடமிருந்து, அண்ணாமலையிடமிருந்து, RSS இடமிருந்து தனக்கு ஆதாயம் வர வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இப்ப பெரியாரிடம் முரண்பட்டு இருக்கலாம், ஆனால் பெரியார் மீது அவதூறு சொன்னதில்லை. அவர் சொல்லாத கருத்தை சொன்னார் என்று யாரும் பேசியதில்லை. அவர் கருத்தோடு முரண்படுவது என்பது வேறு. அது தந்தை பெரியார் காலத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் தந்தை பெரியார் யாரும் இழிவு செய்ததில்லை. சீமான் இழிவு செய்கிறார் என்றால் சீமானுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக அதை செய்கின்றார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கம் காட்டுவதற்காக திரு சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியை பாராட்டும் விதமாக அவருக்கு இனி வரும் காலத்தில் பாட்டிலாக கோமியம் அனுப்பப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு போய் சேர்ந்துட்டாரு. அவர் ஞானஸ்தானம் பண்ணி பிஜேபியில் RSS சேர்த்துக்கிறது கோமியத்தை வச்சு தான் செய்வாங்க. அவர் சீமானுக்கு ஞானஸ்தானத்தை கோமியத்தை வைத்து அண்ணாமலை செய்வார் அல்லது RSS காரங்க செய்வாங்க. ஆனால் சீமான் பேசிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதற்கு எதிராக சீமான் அவர்களுடைய இல்லத்தை வருகின்ற 20ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டிற்குரிய பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள், அமைப்புகள் ஒன்று திரண்டு முற்றுகையிடுவதாக இருக்கின்றோம். சீமான் தொடர்ச்சியாக பேசிட்டு போறதை, இது மாதிரி இழிவுபடுத்துவதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பொய்யா பேசுறார். பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம், மேதகு பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்படி பேசினார். மேதகு பிரபாகரன் என்னைக்குமே அல்லது விடுதலை புலிகள் என்னைக்குமே தந்தை பெரியாரை, திராவிட இயக்கத்தவரை விமர்சித்து பேசியதில்லை. தோழர் KM ஷெரீப் அவர்கள் என்னோடு இருக்கிறார். அவர் திராவிட இயக்க மரபிலே வந்தவர். தந்தை பெரியாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு 40 ஆண்டுகளாக அரசியல் பணி செய்யக்கூடியவர் மட்டுமல்ல, விடுதலை புலிகளோடு நெருக்கமாக இருந்திருக்கிறவர். அவருக்கு அந்த வரலாறு தெரியும். 1980களில் இருந்து விடுதலை புலிகளோடு இயங்கியவர் அவர். ஆக எந்த இடத்திலும் விடுதலை புலிகளோ மேதகு பிரபாகரன் அவர்களோ திராவிட இயக்கத்தையும் தந்தை பெரியாரையும் குறை சொன்னதோ இழிவுபடுத்தியதோ அவதூறு பேசியதோ இல்லை. இவர் பிஜேபி காரன்ட்ட போய் பிச்சை எடுக்கிறதுக்காக ஈழ போராட்டத்தையும் இழுக்கிறார். ஆக ஈழ போராட்டத்தையும் இழிவுபடுத்துவதும் தமிழ்நாட்டில் நடந்த சுயமரியாதை போராட்டத்தையும் இழிவுபடுத்தும் இரண்டையுமே செய்யக்கூடிய சீமானுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். இது போல அவதூறுகளின் அடிப்படையில் விமர்சனம் இருந்தால் ஆதாரங்கள் விமர்சனம் வைங்க, அது பதில் சொல்ற எல்லாம் தயாரா இருக்கிறோம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இனிமேலாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது. ஆகவே அவர் வீடு முற்றுகை என்பது வருகின்ற 20ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது. இது எதற்கு என்றால் சீமானை அம்பலப்படுத்துவதற்காக இருக்கிறது. இனி வரும் காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அவர் பிஜேபியில் போய் சேர்ந்ததை அடையாளப்படுத்தும் விதமாக, அவர் சங்கியாக மாறியதை சொல்லும் விதமாக அவருக்கு பாட்டிலாக கோமி அனுப்புவாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் தயவு செய்து சீமானுடைய சந்தர்ப்பவாதத்திற்கு பலியாகி விடக்கூடாது. நீங்கள் தமிழ் மண்ணினுடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். உங்களை வைத்து அவர் இது போன்ற இழிவான அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் பெயரையும் மதிப்பையும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் எதிர்காலத்தை பலியிட்டு விடாதீர்கள் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தமிழ் தேசிய அரசியலில் இணைந்து பணியாற்ற வாருங்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள், செயல்பாட்டாளர்கள், தமிழின உணர்வாளர்கள், ஈழ ஆதரவாளர்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கின்றோம். உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தையும் தமிழினத்தினுடைய எதிர்காலத்தையும் பொறுத்து நீங்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி எங்களை போன்ற சமரசம் இல்லாமல் இயங்கக்கூடிய அமைப்புகளில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் என்றால், உங்கள் கட்சி உங்களுக்கு தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கும் என்றால், அது குறித்து எங்களிடம் நீங்கள் வாதம் செய்ய உங்களுக்கான உரிமை இருக்கிறது. அதற்கு விளக்கம் அளிப்பதற்கு நாங்கள் அணியமாக தயாராக இருக்கின்றோம். சீமான் உங்களிடத்தில் சொன்ன பொய்யை நாங்கள் விளக்கப்படுத்துவதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் தயாராக இருக்கிறோம். இதற்கு மேலும் அந்த கட்சியிலே தயவு செய்து பயணிக்க வேண்டாம் என்று சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் சமூக களத்திலே, அரசியல் களத்திலே தமிழ் தேசிய உணர்வுக்காகவும் தமிழ் தேசிய அரசியலுக்காகவும் நீண்ட காலமாக செயல்படக்கூடியவர்கள். எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டு சீமானால் சொல்லிட முடியாது, அவதூறு எதையும் சீமானால் சொல்லிட முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. நாங்கள் கேட்கின்றோம், எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் சீமானால் சொல்ல முடியாது. நாங்கள் சொல்லுகின்றோம், சீமான் அயோக்கியன். நாங்கள் 15 ஆண்டு காலமாக பார்த்துட்டோம். ஈழ அரசியலில் போராட்டம் நடத்துவதற்காக அழைப்பு கொடுத்த பொழுது வரவில்லை. விடுதலை புலிகள் மீது நெருக்கடி வருகிறது, அதற்கு எதிராக போராட வேண்டும் என்று சொன்ன பொழுதும் சீமான் வரவில்லை. ராஜபக்சேக்கு எதிராக எல்லாரும் ஒன்று கூடி போராடுவோம் என்று சொன்ன பொழுது வரவில்லை.
அன்றைய காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எதிராக போராடுவோம், அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் என்று சொன்ன பொழுது வரவில்லை. திமுக அதிமுக மாற்றாக ஒரு அரசியலை கட்டி எழுப்புவோம் என்று நாங்கள் சொன்னோம், அறைகூவல் விடுத்தோம். நீங்களே முதன்மையாக நில்லுங்கள், நாங்கள் எல்லாம் அணியமாக நிற்கிறோம், உடனாக நிற்கிறோம் என்று சொன்னோம். அதற்கும் சீமான் வரல. அப்ப அவர் திமுக அதிமுக அதற்கு மாற்று என்று சொல்கிறாரே ஒழிய இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக நாங்களும் வருகிறோம், சேர்ந்து செய்வோம் என்று சொன்னதுக்கு ஏன் வரவில்லை? இது 15 ஆண்டு காலம் கழித்து நான் பேசுகின்றேன். 15 வருஷமா நாங்கள் பேசல, இன்னைக்கு நாங்கள் பேசுறோம். நான் பல பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக சொல்லிட்டேன். திமுக அதிமுக மாற்றாக நாம் உருவாக்கும் என்று சொன்னதற்கு ஏன் சீமான் உடன்படவில்லை என்றால், அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து 2014 இருந்து தனது பலத்தை பணபலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக பாஜகவோடு கைகோர்த்தார். அதற்கு முன்பு அதிமுகவோடு ஜெயலலிதா அம்மையாரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜெயலலிதா அம்மையாருக்காக இரட்டலைக்காக வாக்கு கேட்டார். இதுதான் நடந்தது. அவர் ஒரு புறத்தில் திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அதிமுக ஓட்டு கேட்க போவார். திமுக அதிமுக மாற்று என்று சொல்லிவிட்டு இங்க மாற்றாக இருக்கக்கூடிய எந்த அமைப்போடு சேர்ந்து வேலை செய்ய மாட்டார். ஆக அவருக்கு நல்லா தெரியும், தன்னுடைய லாபத்திற்காக இளைஞர்களுடைய உணர்வை பயன்படுத்தி சுரண்டுகிறார். அந்த இளைஞர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேற வேண்டும். தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. நீங்க எங்க அமைப்பெல்லாம் சேரும் நான் கேட்கல. தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன. தமிழின உணர்வோடு இயங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அவர் அடையாளங்களுங்க. அதனாலதான் சீமான் என்ன சொல்லுவார்னா, கட்சிக்காரங்கிட்ட வேற கட்சி கூட்டத்துக்குலாம் போகாத, வேற கட்சி தலைவர்கள் எங்க மேல நாங்கள் ஏற்ற மாட்டோம் சீமான் தொடர்ச்சியா பேசுறதுக்கு காரணம், சீமானோட பொய்முகம் அம்பலமாகி விடும். யார் உண்மையாக உழைக்கிறார்கள், எது உண்மையான வரலாறு என்பதை தனது தொண்டர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த சதியை தொடர்ச்சியா செய்திருக்கிறார். அதனாலதான் சீமான் எந்த தலைவரோடும் மேடையில் ஏறுவதில்லை, பிஜேபி காரனை தவிர. அவரை பார்த்து அண்ணாமலையை பார்த்தா மட்டும்தான் கட்டி தருவார். அப்படி எந்த இடத்திலும் தமிழினத்திற்காக போராடியவர்களோடு அவர் கைகோர்த்ததில்லை. ஆக இந்த சீமானினுடைய இந்த பித்தலாட்டத்தை தயவு செய்து இளைஞர்கள் புரிந்து கொண்டு, அவருக்கு வாக்களித்தவர்கள் புரிந்து கொண்டு, அவருடைய இந்த பித்தலாட்ட அரசியலை நீங்களும் அம்பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சீமானினுடைய அரசியலை, அது தமிழ் தேசிய அரசியலை இழிவுபடுத்துவதாக இருக்கின்ற காரணத்தினால், சீமான் எங்கெல்லாம் தேர்தலிலே தனது வேட்பாளராக அவர் எங்கெல்லாம் வேட்பாளராக இறங்குகிறார்களோ அவருக்கு எதிராக தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் களமிறங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா முதல்ல துரோகியை ஒழிச்சாகணும். இப்ப இந்த துரோகி எதிரியோடு நேரடி கைகோர்த்து விட்டார். சீமான் துரோகம் செய்திருக்கிறார். தமிழினத்தின் எதிரியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இரண்டும் கைகோர்த்திருக்கிறார். ஆகவே இரண்டு நபர்களையும் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களாகிய நாங்கள் இதை வெளிப்படையாக பகிரங்கமாக சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். நாங்கள் இனிமேல் சீமான நீங்க திருத்திக்கோங்கலாம் கேள்வி கேட்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் திருத்தினா திருத்தலனா எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த நபர் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அம்பலப்படுத்த வேண்டிய நபர். நாங்க 20ஆம் தேதிக்கு பிறகு முற்றுகையிடுகின்றோம். அதற்கப்புறம் தொடர்ச்சியான செயல்பாடுகள் தெரிவிக்கப்படும். அவரிடமிருந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை பாதுகாப்பதற்காக, அவர் செய்யக்கூடிய இந்த பித்தலாட்டத்திலிருந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை பாதுகாப்பதற்கான பிரச்சாரங்களை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். அவர் எந்த இடத்திலும் இது போன்ற அவதூறுகளை பேசினால் கடுமையான விளைவுகளையும் கடுமையான எதிர்ப்புகளையும் தமிழ்நாடு முழுவதும் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதையும் இச்சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் திமுக அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்ற திமுக அரசு, தந்தை பெரியாரை நாங்கள் வழிகாட்டியாக வைத்திருக்கிறோம் என்று பேசுகின்ற திமுக அரசு இதுவரை சீமான் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. நீதிமன்றம் கேட்கிற வரைக்கும் அமைதியாக இருக்குது. அப்ப சீமானுக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு என்று நான் கேட்க வேண்டிய நிலைக்கு எங்கள் தள்ளிவிடாதீர்கள். வெளிப்படையாக சொல்றோம். யார் யாரையோ கைது பண்றீங்க, போராடுறவங்களாம் கைது பண்றீங்க. இது மாதிரியாக கீழ்த்தரமாக பேசுகின்ற சீமான் மீது இதுவரை நடவடிக்கை இல்லை. ரங்கராஜ் பாண்டே மீது இதுவரை நடவடிக்கை இல்லை. நாங்கள் எல்லாமே வழக்கு கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுப்பீங்களா? நாங்கள் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுப்பீங்களா? அதே போல சொல்றோம், இதே இடத்துல இதே மேடையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அமரன் திரைப்படத்தில் அந்த முகுந்த் வரதராஜன் என்கின்ற அந்த ராணுவ மேஜரை தவறாக அந்த படத்தில் ஒரு நிரபராதை சுட்டுக் கொள்வதாக காட்டுகிறீர்களே, எப்படி இதை செய்தீர்கள் என்று நான் கேள்வி எழுப்பியிருந்தோம். யாருக்கு? இயக்குனருக்கு. ஆனால் இங்கே வந்த தமிழ் ஜனம் என்கின்ற ஒரு யூடியூபர், அவர் மேஜர் முகுந்த் வரதராஜனை நான் போர் குற்றவாளி என்று நான் சொன்னதாக படம் போட்டு செய்தியை பரப்பி தமிழ்நாடு முழுவதும் செய்தியை பரப்பி அதற்கு எதிரான பல்வேறு மிரட்டல்களை கொண்டு வந்தாங்க. இது கண்ணு முன்னாடி நடந்தது. இதே இடத்துல இதே மேடையில் அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருக்கிறீங்க.
அந்த யூடியூப் சேனல் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் யூடியூப் சேனல், விஜயபாரதம் என்கின்ற ஆர்எஸ்எஸ் யூடியூப் சேனல், தமிழ் ஜனம் என்கின்ற சேனல் இந்த செய்தியை பரப்புச்சு. எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாம் சாட்சியா இருக்கிறீங்க. கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வீடியோவா எவிடன்ஸா எல்லா இடத்துலையும் இருக்குது. அதையவே கண்ணு முன்னாடி மாற்றி பொய் பரப்பக்கூடிய இந்த பிஜேபியினுடைய அவதூறை வைத்துக்கொண்டு சீமான் வந்து பேசுகிறார் என்றால் எப்படி நாங்கள் பார்த்து சும்மா இருக்கிறது? அந்த யூடியூபர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். இந்த மாரிதாஸ் என்கின்ற ஒருவர் தொடர்ச்சியாக பொய் செய்தியை பரப்புறார், அவர் மேலே நாங்கள் வழக்கு கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல, எந்த நடவடிக்கை எடுக்கல. திமுக அரசு பார்க்கிறோம். உங்களுக்கு நீங்க பிஜேபி காரர்களை இந்த அவதூறு பரப்புறவரை பாதுகாப்பதற்கான காரணம் என்ன என்று திமுக அரசு சொல்லணும். திமுக அரசு சொல்லணும். இங்க இருக்க செயல்பாட்டாளர் மீது எல்லாம் அவதூறு பரப்பும்போது கைகட்டி வேடிக்கை பார்ப்பதற்கு திமுக அரசு எதற்கு? எங்களுக்கு எதுக்கு இருக்கிறீங்க? காவல்துறை இதுல வேலை செய்யாதா? அப்ப இந்த அவதூறு பரப்பக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கான சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். நேற்றுக்கு வேலூர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன திராவிட விடுதலை கழக தோழர்களை மிக கடுமையாக அந்த மாவட்ட டிஎஸ்பி நடத்தியதாக அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எதுக்கு? சீமான் மேல வழக்கு பதிவு பண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கு. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, இது என்ன விதமான சட்ட ஒழுங்கு அல்லது காவல்துறையினுடைய செயல்பாடு இருக்கிறது கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம். ஆகவே ஒருபுறம் சீமானினுடைய இந்த அவதூறுக்கு கடுமையான எதிர்ப்பையும், வருகின்ற 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு தேதியில முற்றுகை போராட்டத்தை, அவர் இல்ல முற்றுகை போராட்டம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக அமைப்புகள் இணைந்து நடத்த இருக்கின்றோம். அவருக்கு கோமியம் அனுப்புகின்ற பணியையும் தோழர்கள் செய்வார்கள். அவர் கோமியத்தை குடித்து விட்டு அண்ணாமலையோடும் அவருக்கு நண்பராக இருக்கக்கூடிய இதர பாஜகவினரும் சேர்ந்து கோமியத்தை குடிச்சிட்டு இதுக்கப்புறம் அவர் என்ன வேணா பேசுறதெல்லாம் பேசட்டும். ஏன்னா அவருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால கோமியத்தை குடிச்சிட்டு இதுமேல் இப்போ என்ன வாய்க்கு வர போய் அவர் பேசுறத பத்தி எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவர் பாரதிய ஜனதா கட்சியோட முகவர் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகின்றோம். தொடர்ச்சியாக போராட்டம் நடக்கும் என்பதை இச்சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ரங்கராஜ் பாண்டேவின் மீதும் நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி. விமர்சனம் இல்லைங்க, அவதூறு. சீமான் ஏன் இதை செய்கிறாருன்னு கேட்குறீங்களா? அவர் பாரதிய ஜனதா கட்சியோட நெருக்கமாக போவதற்கான எல்லா வேலையும் செய்கிறார், வேற ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து ஆளுநரை பாதுகாக்கணும். அவர் இப்போ யூஜிசியில் வந்திருக்கக்கூடிய அந்த திருத்த சட்டம் வந்து தமிழ்நாடு கல்லூரியும் பல்கலைக்கழகமும் இனிமேல் மாணவர்களுக்கு டிகிரி கொடுக்க முடியாது என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு டிகிரி கிடைக்காது. அதை எதிர்த்து போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது, தீவிரமான போராட்டம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இதிலிருந்து மடைமாற்றுவதற்காக ஆளுநரையும் மோடி அரசையும் அண்ணாமலையும் பாதுகாப்பதற்காக இது செய்கிறார். இது தவிர பிஜேபி நெருக்கமாக இருக்கலாம், அவர் கூட்டணி வைக்கலாம், அல்லது தூரமாக நின்று கொண்டு பிஜேபிக்காக வேலை செய்யலாம், வேற ஒன்றுமே கிடையாது. இவர் பிஜேபிக்காரங்க அண்ணா தந்தை பெரியார் சிலை உடைப்பேன்னு பேசுறது கடுமையான எதிர்வினை வந்ததுக்கு பிறகு வாய மூடிட்டு இருக்கிறாங்க. அதற்கு மாற்றாக இப்பொழுது சீமான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அங்க என்ன எதிர்வினை இருந்தது அதோட 2 மடங்கு எதிர்வினை சீமான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சீமான் தொடர்ந்து தந்தை பெரியாரை குறித்து அவதூறு பரப்பி வருகிறார், இழிவாக பேசி வருகிறார். அவர் பேசியவற்றை திரித்து வர்ணாசிரம மனுச்சட்டம் எதை சொல்லுகிறதோ, ஆண்டான் அடிமைத்தனம் இருக்க வேண்டும் என்று, குலத்தொழில் முறை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அந்த கோட்பாட்டை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு பெண்களை ஒரு சாதிய இருக்க கட்டுமானத்திற்குள் வைத்திருந்தால் மட்டுமே அதை பாதுகாக்க முடியும் என்று நம்புகிற ஆரிய பார்ப்பனியத்தினுடைய அந்த தத்துவத்தை சீமான் இப்பொழுது மக்களிடத்திலே கொண்டு வந்து இதுவரை இளைமறை காயாக சொல்லி வந்த செய்திகளை இப்பொழுது நேரடியாக சொல்லி வருகிறார். சாதி என்பது பெண்களை வைத்துதான் அது பாதுகாக்கப்படுகிறது என்பதை புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவராக இருந்த பொழுது அந்த ஆராய்ச்சி செய்து அறிக்கை வெளியிட்ட அந்த ஆராய்ச்சியாளருக்கு நேராகவே எழுந்து 6 மாத காலம் நேரம் கேட்டு பிறகு அவர் அந்த தீசிஸை வெளியிட்டார். அந்த தீசிஸுடைய அடிப்படை முக்கியமான கரு எதுவென்றால், தீண்டாமை என்கிற வடிவம் பெண்களின் அடிப்படையில் தான் இந்த சாதி பாதுகாக்கப்படுகிறது என்பதை கொண்டு வந்து தொடங்குகிறது. எனவே கண்டால் தீட்டு,
தொட்டால் தீட்டு, அண்டாமை என்று சொல்லுகிற அருகாமையில் செல்லலாம் ஆனால் தீட்டு என்கிற அடிப்படையில் 3 விதமான தீட்டுகளையும் பெண்கள் வழியாகத்தான் அது நடைமுறையில் வைத்திருந்தார்கள். எனவே பெண்களை பொது இடத்திற்கு வரக்கூடாது, பெண்கள் கல்வி கற்கக்கூடாது, பெண்கள் ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் சமமாக இருக்கக்கூடாது என்று பல நிலைகளில் வைத்திருந்தார்கள். சீமான் கேட்குறாரு, வள்ளுவர் படித்திருந்தார், ஔவையார் படித்திருந்தார், இப்போ எங்கே போணுச்சு என் பையன் இந்த தமிழ் சமூகத்தில் படிக்கலன்னு கேட்குறாரு. அது எங்கே போணுச்சு தான் இப்போ நாங்கள் கேட்குறோம். இதை தான் பெரியார் கேட்டார். வள்ளுவர் படிச்சிருந்தார்ல, ஔவையார் படிச்சிருந்தாங்கல்ல, அதுக்கு பிறகு எங்கே படிக்காமல் போனாங்க? அந்த கேள்வியை தான் பெரியார் கேட்டார். அந்த கேள்விக்கான விடையைத்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். இதை நாங்கள் பின்பற்றினால தான் மற்ற வட மாநிலத்தை தவிர மற்ற இதர இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் நாங்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம், வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, பெண்கள் படித்திருக்கிறார்கள், கல்வி உரிமை பெறப்பட்டிருக்கிறது, கல்வி பொது உடைமை சொத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு பெரியாரிய கருத்தியல் என்கிற இந்த கருத்தியல், அதாவது நீதி கட்சியின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட இந்த நூற்றாண்டுகளில் தான் நான் பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். அதில் தான் இருமொழிக் கொள்கையாக இருக்கட்டும், கல்வி கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்பையும் இன்றைக்கு பெற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் இந்த வளர்ச்சியை எட்டியிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த கருத்தியல் முதன்மையானது, முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இதற்கு எதிர் நேர் கோட்பாட்டு கருத்தியலை, ஆரிய பண்பாட்டு அரசியலை, வேத அரசியலை, மனிதனுக்கு மனிதன் கீழாக நடத்தப்படுகிற ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கு, சமூக சமத்துவத்தை உருவாக்குவதற்கு, சமூக நீதியை பாதுகாப்பதற்கு தந்தை பெரியார் போராடினார். அவர் இன்னொன்று கேட்குறார், அவர் மட்டும் தான் போராடினாரா? நிறைய போராடி இருக்கிறாங்க எல்லாத்துலையும். ஆனால் அதை முழுமை பெற செய்து தலைமை கொடுத்து அதை அந்த கோட்பாட்டுக்கு எதிராக யுத்த களத்தில் நின்றவர் தந்தை பெரியார். எனவே நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாருக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்குது. நெஞ்சுரம் இருந்தால் சீமான் மெத்த படித்தவர், நான் படித்தேன் இப்போ தான் படித்தேன்றாரு. தந்தை பெரியாரை மேடையில் நின்று பேசுகிறப்ப அன்னைக்கு அதை படிச்சுட்டு வந்து பேசுனாரு, இப்போ தான் எதையோ படிச்சுட்டு வந்து இப்போ கக்குறாரு, வாந்தி எடுக்கிறாரு. அதனால் இந்த சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக பேசி வருகிற இந்த கருத்து எல்லாம் ஒவ்வாமை கருத்து. எங்கேயோ இப்போ எதை சாப்பிட்றோமோ அதை வாந்தி எடுக்கிற மாதிரி இன்றைக்கி அவர் எடுத்துகிட்டு, ஏன்னா ப்ரெஸ்ஸில் இப்படிலாம் பேசக்கூடாது. ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம். ஏன்னா அவர் கீழாக பேசக்கூடிய நிலைமைக்கு வருகிற போது நாங்களும் அந்த இடத்தில் பதிலை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு, நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறோம். எனவே பெண்களை சாதி அடிப்படையிலே கட்டமைத்து அந்த அடிப்படையில் தான் சாதி இறுக்கத்தை பாதுகாக்கிறார்கள். தமிழ் தேசியம் எந்த இடத்திலும் அப்படி வரையறை சொல்லி, நான் பிரபாகரின் தம்பி, பிரபாகரின் பிள்ளை என்கிறார். எந்த இடத்துல தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் சாதி அடிப்படையில் சுயசாதி பெருமையை பற்றி எங்கே பேசியிருக்கிறார்? 1.25 வருஷம் இயக்கத்தை விட்டு வெளியில் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. எதற்காக? சாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்வு காண வேண்டும் என்பதற்காக. அதற்கு ஏற்பட்ட சிக்கலை தீர்க்கிற வரை அந்த இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளாமல் விலகி இருந்து அந்த சிக்கலை இயக்கம் தீர்த்த பிறகுதான் மீண்டும் தலைமை கொடுத்து இயங்கியதாக வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தமிழ் தேசிய தலைவர் எங்கே சுயசாதி பெருமை பேசியிருக்கிறார்? ஆனால் சுயசாதி பெருமை பேசுகிற உங்களுக்கு பெரியாரை பற்றியோ பிரபாகரனை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த இடத்திலும் தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய இவர் பேசுகிற தமிழ் தேசிய அரசியல் புலவர் கரியபெருமார் அவர்களோ அல்லது தந்தை பெரியார் அவர்களோ அல்லது மேதகு பிரபாகரன் அவர்களோ அல்லது தோழர் தமிழரசன் அவர்களோ சொன்னதைப் போலவோ சுட்டிக்காட்டியதைப் போலவோ அல்லது எடுத்து காட்டியது போலவோ அந்த கருத்தோட்டத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது. பாவலர் பெருஞ்சித்தனார் உட்பட இவர்கள் சொன்ன கருத்திற்கு நேர் எதிர்மறையாக இவர் அந்த கருத்தியலை முன்வைக்கிறார். ஒரே ஒரு நாள் ஒரு 7 நிமிஷத்தில் சந்திப்பை வச்சு ஹலால் சொல்கிறவங்க கறிக்கடலை அறுக்கிற மாதிரி, அவங்க ஹலால் சொல்கிற மாதிரி இன்னைக்கு சீமான் ஒரு முனியாண்டி விலாசில் ஒரு
கரிமீன் ஆக்கிற இடத்துல இருந்து சமையல் கூடத்தில் இருக்கிற மாஸ்டர் மாதிரி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆமக்கரில் ஆரம்பித்து இன்றைக்கி கடைசியில் வந்து இங்கே நிற்கிறாரு. ஒரு 7 நிமிடத்தில் நடந்த ஒரு சந்திப்புக்கு இப்பொழுது நாங்கள் கேட்குறோம், நீ தலைவருடைய பிள்ளைன்னு சொல்கிறிய, எந்த இடத்துலையாவது அந்த போட்டோவை நீங்கள் கவனிங்க. மேதகு தலைவர் பிரபாகரனோடு நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி நிற்பார். மேதகு தலைவர் பிரபாகரன் இவரை யாருன்னு தெரியாததை இந்த முகத்திலே கண்டுபிடிக்கலாம். அந்த அறிமுகம் இல்லாத முகம் தெரியும். அதே அண்ணன் வைகோ அவர்களை சந்தித்த புகைப்படத்தை பாருங்க. அண்ணன் கொளத்தூர் மணியோடு மேதகு தலைவர் இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவரோடு இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. ஐயா நெடுமாறனோடு இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. சீமான் பார்க்கறதுக்கு முன்னாடி 10 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்த அண்ணன் திருமாவளவன் அவரோடு இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. இவரை யாருன்னே தெரியாத அளவு இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி தமிழ் தேசிய அரசியல் நான் தலைவரின் பிள்ளை என்று சொல்லி இன்றைக்கு தமிழர்களை பார்ப்பனிய கூடாரத்தில் விற்பனை செய்கிற ஒரு பெரும் பச்சை வியாபாரியாக மாறிவிட்டார். இந்த வியாபாரியை எதிர்த்து நாங்கள் களத்தில் நிற்போம். இனி பொய் புழுகு முட்டையை பேசிக்கொண்டு இந்த தமிழ்நாட்டில் திரிய முடியாது. தந்தை பெரியார் இருந்தபொழுது எப்படி திரிய முடியாத நிலை இருக்கிறதோ அந்த நிலையை கருஞ்சட்டை படை மீண்டும் தமிழ்நாட்டில் உருவாக்குவோம். கருஞ்சட்டை படைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு இனி கோமியம் குடிக்கிற இந்த சாணியை கையில் ஏந்தி தின்கிற இந்த சீமானுக்கு உரிய பதிலை நாங்கள் விரைவில் தொடர்ந்து தருவோம். தமிழ்நாட்டில் நீங்கள் நடமாட முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த பேச்சு வந்து அவ்வளவு கொதிப்ப இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதை செய்தியாளர் மத்தியில் அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். செய்தியாளர் மத்தியில் ஒரு பெரியாரிஸ்டா, ஒரு மனிதனைய பற்றுள்ளவனா நாங்கள் எங்களுடைய கோபத்தை இந்த இடத்துல உங்கள் வழியாக நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடைய வார்த்தைகளை கூட்ட குறைச்ச இருந்தால் கூட தயவு கூர்ந்து நீங்கள் எங்களை மன்னிக்கணும். ஆனால் சொல்ல வேண்டியவங்களுக்கு இது சொல்ல வேண்டியதும் புரிய வேண்டியவர்களுக்கு இது புரியணும் என்பதற்காகத்தான் தோழர் திருமுருகன் காந்தியோ இல்லை அண்ணன் ஷரீப் மாதிரியோ நான் இதை பேச முடியாத நிலைமையில் இது மிக முக்கியமான கருத்தாக இந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த சொல்லின் தமிழ்நாட்டில் இனி சீமானுடைய பேச்சு முடிஞ்சு போச்சு. பெரியாரை எதிர்த்த பெரியாரிய கருத்துக்களை ஏற்க மறுத்த யாரும் இந்த மண்ணில் சுதந்திரமாக நடமாடியது கிடையாது. அவருடைய அரசியல் வாழ்வு முடிவுற்றது. சீமானுடைய அரசியல் வாழ்வு இத்தோடு முற்று பெற்றது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் சர்வதேச பிச்சைக்காரனாக தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரை பற்றியும் திராவிட சித்தாந்தத்தை பற்றியும் பாரதிய ஜனதா RSSின் தூண்டுதல் பேரிலே அதனுடைய அடியாளாக செயல்பட்டு தமிழ்நாட்டிலே பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை அவதூறுகளை தொடர்ச்சியாக தந்தை பெரியார் மீது கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார் கடந்த 10 ஆண்டு காலமாக. அதில் உச்சகட்டமாக இப்பொழுது மிக கொச்சையாக ஒரு சொல்லாடலை தந்தை பெரியார் சொல்லியதைப் போல சமூகத்திலே பரப்பி சமூகத்தில் நிலவக்கூடிய ஸ்திரத்தன்மையை கெடுக்கும் வகையிலே பேசியிருக்கின்றார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல் எதிர்ப்பை சீமான் இல்லத்திற்கே சென்று தெரிவித்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல தமிழ்நாடு முழுக்க போராட்டம் செய்த அனைத்து இயக்கங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இது பேசிக் கொண்டிருப்பதை காவல்துறை, திமுகவின் திராவிட முன்னேற்ற கழக அரசின் காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது? சமூகத்திலே பிரிவினை ஏற்படுத்துகின்ற மக்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தி சாதி மத மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய இரு பிரிவுகளுக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சை கருத்துக்களை பேசும் சீமானை கைது செய்யாமல் இருப்பது ஏன்? கோர்ட் சுட்டிக்காட்டிய பிறகும் சீமானை இன்னும் கைது செய்யாமல் இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அர்ஜுன் சம்பத்தை கூட்டிக் கொண்டு போய் தமிழ்நாடு அரசு விழாவில் உட்கார வச்சு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் பிரியாணியில் வந்து மலட்டு மருந்தை கலக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சமூகத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகின்ற அர்ஜுன் சம்பத்தை கூட்டிட்டு போய் அரசு விழாவில் உட்கார வச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு அவரை கௌரவப்படுத்துது. அதுபோல பாரதிய ஜனதா நடத்துகிற போராட்டங்களுக்கு, இந்து அமைப்புகள் நடத்துகிற போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் காவல்துறை கொடுப்பதில்லை. ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர் திருமாவளவன் அவர்கள் முதலாக ஏற்றிய கொடிக்கம்பத்தை போய் நீங்க புடுங்குறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு திருப்பூர்ல மாநாடு நடத்தினா அந்த மாநாட்டில் நடத்தக்கூடிய பேரணியில் போய் உங்க காவல்துறை பிரச்சனை பண்ணுது. தமிழ் புலிகள் கட்சி நடத்துகின்ற கூட்டத்தில் போய் மதுரையில் போய் காவல்துறை பிரச்சனை பண்ணுது. உங்களுக்கு
அனுமதி மறுக்கப்படுகின்றது. நாங்கள் ஏதாவது போய் அனுமதி கேட்டா, பெரியாரி அமைப்புகள், அம்பேத்கரி அமைப்புகள் போய் அனுமதி கேட்டா திராவிட முன்னேற்ற கழக அரசின் காவல்துறை மறுக்குது. அப்போ இந்த தமிழ்நாடு அரசின் காவல்துறை முதலமைச்சரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா, முதலமைச்சரின் கீழ் தான் செயல்படுகின்றதா என்ற கேள்வி நமக்கு எழுது. தோழர் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு பேட்டியிலையும் கொடுத்துருக்கார், தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இருக்கார். முதலமைச்சர் அவர்கள் கண்ட்ரோல் அதிகாரிகளும் இல்லை, காவல்துறையும் இல்லை, முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் வந்து கண்ட்ரோல் எடுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அது இது உண்மையா தெரியுது. நீங்க பெரியாரை பத்தி பேசினாலும் கைது பண்ண மாட்டேன், அதாவது பெரியாரை பத்தி விமர்சனம் என்பது வேறு, அவதூறு பரப்பி நீ சமூகத்திற்குள்ள இவ்வளவு பெரிய கீழ்த்தரமான அவதூறு பரப்ப கைது பண்ணாம இருக்கிற தேவை என்ன திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு? கலைஞரை பத்தி பேசினாலும் கைது பண்றது இல்ல, பெரியாரை பத்தி பேசினாலும் கைது பண்ற. அப்படி சீமான் மேல இந்த அரசுக்கு என்ன பயம்? அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, உங்களுக்காக போராட்டம், நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்கன்னா அது காரணம் நாங்கள்லாம். நாங்க 150 நாள் ஜெயிலில் இருந்தோம், 3 தேச துரோக வழக்கு வாங்கினோம், அவ்வளவு பெரிய போராட்டங்களை நாங்கள் சந்திச்சோம். 5 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக அத்தனை வழக்கு வாங்கி, நாங்கள் வாங்கிய வழக்கு, நாங்கள் வாங்கிய போராட்டம், நாங்கள் செய்த போராட்டங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசை இன்று வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்குது. நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவா நிக்க வேண்டாம், ஆனா எங்களுடைய அடிப்படை உரிமைகளை மறுக்கிறீங்க. ஆனா பாரதிய ஜனதா RSS சித்தாந்தம் இருக்கிறவன இந்துத்துவ அமைப்புகளுக்கு பூரா நீங்க வந்து உங்களுடைய அனைத்து உதவிகளும் செய்றீங்கன்னா நீங்க என்ன திராவிட மாடல் அரசு? சீமான கைது பண்றதுக்கு ஏன் உங்களுக்கு வக்கில்ல? என்ன காரணத்துக்காக? திருமாவளவன் இல்லைனா, கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைனா நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்களா? வேல்முருகன் இல்லைனா நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்களா? அப்போ அவங்க உங்களை ஆட்சிக்கு வர வைத்த, உங்களுக்காக உழைத்த, அவர்கள் வாக்குகளை உங்களுடைய அதிகாரத்துக்கு வருவதற்காக அவர்களுடைய தொண்டர்களை வைத்து செலுத்த வைத்த அவர்கள் நீங்க தரும் மரியாதை என்ன? திமுக அரசின் தலைவரை பார்த்து கேட்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணிக்கு நீங்கள் தரும் மரியாதை என்ன? ஏன் பயந்து நடுகிறீங்க? ஏன் பிஜேபி கண்டா, RSS கண்டா பயந்து நடுகிறீங்க? உங்களுடைய கொள்கை அடிப்படையான உங்களுடைய வேரை வந்து பெரியாரை பத்தி இவ்வளவு கொச்சையா பேசியிருக்கா, அவரை கைது பண்ண முடியாததுக்கு உங்களுக்கு காரணம் என்ன? ஏன் அவ்வளவு பயம் என்ன? நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது ஸ்டாலின் அவர்களே. சீமான் இல்லை, நீ சீமான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அன்னைக்கு நாங்கள் அதிமுக நடத்தின அத்தனை போராட்டங்களுக்கும் இன்னைக்கும் நடத்துறதுக்கான அத்தனை தேவைகள் இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் சகிச்சுட்டு உட்காந்துருக்கிறது இந்த பாரதிய ஜனதா என்ற சக்தி இந்த உள்ளுக்குள்ள வந்துடக்கூடாது, இந்துத்துவ சக்தி உள்ளுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நீங்க செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழக இந்த அரசில் நடக்கக்கூடிய அத்தனை ஊழல்களையும், அத்தனை மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் நாங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறோம். போராட்டத்தை நடத்திக்கிட்டோம். உங்களிடம் வந்து மன்றாடி கேட்கின்ற மொழிய உங்களுக்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் இன்னும் முழுமையாக செய்யல. எங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றோம், பத்திரிகையாளர் சந்திப்பு நிற்கிறோம். ரோட்டுக்கு நாங்கள் வரல, சாலைக்கு நாங்கள் வரல, எங்களை வர வச்சிடாதீங்க. தமிழ் சமூகத்தின் மீது, குறிப்பாக திராவிடம் என்கிற சொல்லாடலை பயன்படுத்துபவர்கள் மீது, அதிலேயும் மிக முக்கியமாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் மீது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மிக மோசமான, அருவருக்கத்தக்க உரையாடல்களை நிகழ்த்தி வருகிறார். பொது சமூகத்துக்கு அல்லது பொது சமூகம் கேட்கக்கூடாத மிக மோசமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி வருகிறார். இது பற்றிய விவரங்களை எனக்கு பின்னால் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் சொல்லுவார். நான் 2 செய்திகளை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். திடீரென்று தந்தை பெரியார் மீது அவதூறை வீசிவிட்டு அதற்கு சப்பை கட்டு கட்டுவது போல இஸ்லாமியர்களை பற்றி பெரியார் அவதூறாக பேசியிருக்கிறார் என்கிற செய்தியையும் அதில் உள்ளூடாக அவர் வைத்திருக்கிறார். இஸ்லாமியர்களை அவமானப்படுத்தியதில், அசிங்கப்படுத்தியதில் சீமானை விட முதன்மையானவர்கள் யாரும் இருக்க முடியாது. சீமான் தன்னுடைய கொள்கை பிரகடனத்திலேயே கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்கிற ஒரு அபத்தமான அரசியலை முன்னெடுத்திருக்கிறார். அதேபோல் உருது பேசுகிற முஸ்லிம்கள்
இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் தமிழர்கள் இல்லை என்பது போன்ற ஒரு கான்ட்ரவர்சியான தேவையில்லாத தகவலை தொடர்ச்சியாக அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். இஸ்லாமியர்களுக்கும் தந்தை பெரியாருக்குமான நட்பு தோழமை எப்படி இருந்ததென்று இந்த உலகத்திற்கே தெரியும். எனவே இது போன்ற அபத்தங்களை சீமான் பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீதான அபத்தமான கருத்துக்களை ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்ட கேள்விக்கு நீ யார் என்கிற கேள்வியை சீமான் எழுப்பியிருக்கிறார். அவர் இஸ்லாமியர் என்று தெரிந்தே அந்த கேள்வியை சீமான் முன்வைத்தார். ஆக இப்படி தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தினர் மீது, இஸ்லாமியர்கள் மீது தாக்குதலை நடத்துகிற சீமான் அதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்.